விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. பாஜகவுடன் கூட்டணி பேச்சு நடக்கிறதா என்ற செய்தியாளர்களுடைய கேள்விக்கு இல்லை என்று நேரடியாக மறுக்காத எடப்பாடி பழனிசாமி 6 மாதம் கழித்து இந்த கேள்வியை கேளுங்கள், எல்லாம் வெட்ட வெளிச்சமாகத்தான் நடக்கப் போகிறது, இதில் மறைத்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பதிலை அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் அதிமுகவிற்கு எதிரி இல்லை அப்படிங்கிற வார்த்தையையும் அந்த பதத்தையும் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று SP வேலுமணியினுடைய இல்ல திருமண விழாவில் பாஜக தலைவர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் தற்பொழுது இன்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்த பொழுது பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு 6 மாதம் கழித்து கேளுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இல்லை என்று மறுக்கவில்லை. அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் தராசுஷாம் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணியா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படின்னு மறுப்பலாக ஒரு பதில் அளிச்சிருக்கிறாரு. 6 மாதம் கழித்து இதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம SP வேலுமணி அமித்ஷாவை சந்திச்சு பேசினதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகுமா? கூட்டணியை பற்றி 6 மாதம் கழித்துனா ஆக்சுவலா ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், அது மறுப்பல் பதிலா எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, இயல்பாகவே தேர்தலுக்கு முன்புதான் கூட்டணியில் இறுதி செய்யப்படும். இன்னும் சொல்ல போனால் இறுதி செய்யப்பட்ட கூட்டணியிலிருந்து திடீரென்று வெளியேறிய சம்பவங்களும் இருக்கின்றன. இப்போதைக்கு அந்த கூட்டணி பற்றிய பேச்சுக்கு பகிரங்கமாக பொது வழியில் கருத்து கூற வேண்டாம் என்றுதான் திரு EPS நினைப்பதாக நான் உணர்கிறேன். அப்படின்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி இருக்கிறதா இது கேள்வி. ஆனால் பாரதிய ஜனதாவை பற்றி பேசும்போது கொஞ்சம் எழல் துணி தெரிந்தது. அவரது அந்த பேட்டியின் போது பாஜக கீஜாக என்கிற ரீதியிலே கருத்து தெரிவித்தார். அப்படியான ஒரு எழல் துணி இருக்கிறது. இன்னொன்று, பாரதிய ஜனதாவோட கூட்டணி பிரச்சனை என்னவென்றால், அடுத்த ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி என்பதுதான் அண்ணாமலையின் நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக அடுத்த ஆட்சியை தாரை வார்த்து கொடுப்பதற்காக இந்த ஆட்சியின் போது ஒரு கூட்டணியை அமைப்பது என்பது ஒரு அறிவுடைய செயல் ஆகாது. இன்னும் சொல்ல போனால், அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு சொந்த வீட்டு அடுப்பை யாரும் உடைத்து கொண்டு போக மாட்டார்கள். எனவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்துவிடும் என்று உறுதியாக தோன்றவில்லை. ஒரு எள்ளல் துணை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதற்கு முன்னதாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் வச்சிருந்தாங்க. பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவர் பேசியிருக்கிறார். ஆனா இப்போ இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. பாஜகவுடன் கூட்டணி இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு 6 மாதம் கழித்து பதில் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திமுகவை தவிர வேற எந்த கட்சிகளுமே எதிரி இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. வாக்கரசியலிலே எதிரி கட்சி எதிர்கட்சி என்று 2 உண்டு. கலைஞர் கூட அதை அடிக்கடி சொல்வார். எதிரி கட்சி என்பதை கண்டிப்பாக நிலைநிறுத்த வேண்டும். அது திமுக தான். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். எதிர்கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணையில் திரள வேண்டும். அது வழக்கமான ஒரு சூத்திரம் தான். ஆனால் இந்த பேட்டியின் மூலமாக விஜய் அவர்களுக்கும் ஒரு சங்கேதம் இருக்கிறது. என்னவென்றால், நீங்களும் ஒரு முடிவெடுங்கள், இல்லையால் உங்களை தவிர்த்து பிற எதிர்கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பணியிலே ஒன்றாக திரண்டு விடும். அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு தான் பாதிக்கப்படும். எப்படி பார்த்தாலும் திமுக ஆளுங்கட்சி, திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி, அப்படித்தானே பிரிக்க முடியும். அப்படி என்றால் அதில் தான் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இதுல விஜய் ஐசோலேட் ஆனார் என்றால் அதன் லாபம் அதிமுகவுக்கு சேரும். இன்னும் சொல்ல போனால், திமுக எதிர்ப்பாக ஓட்டு போட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் அதிமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்கிற ஒரு மறைமுகமான ஒரு சூசகமும் அதிலே வெளிப்படும். எனவே எல்லாவற்றையும் வைத்துத்தான் அவர் பேசுகிறார். அவரது தேர்ந்த அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி. கண்டிப்பாக இப்படியான சங்கேதங்கள் அவரது பேச்சில் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்கிறது. இதற்கு முன்பே பாரதிய ஜனதா கூட்டணி என்றாகிவிட்டால் அதற்கு பிறகு அந்த சுமையை எல்லாம் அதிமுக சுமக்க வேண்டியது வருமே. நாளைக்கே கூட இதற்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.